Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகள் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். ஓவர் டு யூ. தேர்தல்களில் ஒரு கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதில் அந்த கட்சியின் தரப்பில் தயாரிக்கப்படக்கூடிய தேர்தல் அறிக்கையும் முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கி வரக்கூடிய சூழலில் அதிமுக தரப்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய உத்தரவின் பேரில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வைகை செல்வன், அதேபோல் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டு இந்த குழுவுடைய முதல் கூட்டமானது இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் தற்போதைய திமுக அரசின் மீது தொடர்ந்து பலதரப்பட்ட மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட வாரியாக, தொகுதி வாரியாக நேரடியாக இந்த குழுவினர் சென்று பொதுமக்களை அணுகி இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான பணிகளில் ஈடுபட இருக்கிறாங்க. குறிப்பாக மாணவர்கள், விவசாய பெருங்குடிகள், நெசவாளர்கள், அதே போல மகளிர்கள் மற்றும் பலதரப்பட்ட மக்களையும் நேரில் அணுகி அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்கிறது, திமுக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, எதெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, அதையெல்லாம் பரிசீலனை செய்து அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவது குறித்து விவாதிக்கப்பட்டு ஒரு முடிவு என்பது எட்டப்பட்டு அந்த தேர்தல் அறிக்கை என்பது தயாரிக்கப்பட இருக்கிறது. முதல் கூட்டம் என்பதால் இந்த முதல் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் இந்த குழுவினர் சென்று நேரடியாக மக்கள்கிட்ட கலந்துரையாடி இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய இருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கை தயார் செய்யக்கூடிய பணிகள் என்பது இம்மாதம் இறுதிக்குள்ளார முடிக்க வேண்டும் என அதிமுக தலைமையின் தரப்பில் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த கால அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் என்பது கொண்டு வரப்பட்ட நிலையில் தற்போதைய ஆட்சியில் அவை அனைத்தும் கைவிடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக தாலிக்கு தங்கம் திட்டம், அதே போல மாணவர்களுக்கான மடிக்கணி கூட தற்போதுதான் வழங்குகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் என்பது காலதாமதமாகவும் கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த திட்டங்களுக்கு மீண்டும் உயிரோட்டம் கொடுப்பதற்கு அதிமுக தலைமை முயற்சித்திருக்கிறது. அதற்கான நடவடிக்கையும் இந்த தேர்தல் அறிக்கையின் வாயிலாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தாய்மானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers.